ஹலோ கைஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, நோக்கியா ஃபோனில் சார்ஜ் ஏற மாட்டேன்னு ஒரு கம்ப்ளைண்ட் வந்து கஸ்டமர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ எதனால் சார்ஜ் ஏறலன்னு வாங்க போய் பார்ப்போம். நோக்கியா ஃபோனை நான் டிஸ்மேண்ட் பண்ணிட்டு போர்டை மட்டும் மாட்டி வச்சுருக்கேன், பிசிபி போர்டெல்லாம் மாட்டி வச்சுருக்கேன், சார்ஜர் மாட்டிட்டேன். ஸோ வோல்டேஜ் கரெக்டாக வரும்னு செக் பண்ணேன். மல்டிமீட்டரில் 20 வோல்டேஜில் வைங்க, ஓகேண்ணா. 20 வோல்ட் டிசியில் வச்சு நம்ம செக் பண்ணோம், ஓகேங்களா. ஸோ வச்சுட்டு இப்போ சார்ஜர் பின்னில் பாசிட்டிவ் பின்னில் செக் பண்ணி பார்க்கணும் வோல்டேஜ் கரெக்டாக வருதானே. ஸோ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 5.12 முடிக்க நம்ம வோல்டேஜ் கரெக்டாக வருது. அதே பேட்டரியில் செக் பண்ணி பார்ப்போம். இது கிரவுண்டாக இருக்கும், இங்கேயும் நம்ம வரல. ஸோ பார்த்தீங்கன்னா இங்கே 0.18 தான் வருது. ஸோ வோல்டேஜ் ஒரு இடத்துல எங்கேயோ ட்ராப் ஆகுது. சார்ஜர்லேருந்து பேட்டரிக்கு வர இடத்துல ஏதோ இடத்துல வந்து வோல்டேஜ் ட்ராப் ஆகுது, ஓகேண்ணா. ஸோ எந்த இடத்துல ட்ராப் ஆகணும் வாங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம செக் பண்ணி பார்ப்போம். எப்போவுமே பார்த்தீங்கன்னா சார்ஜர் பக்கத்தில் ஒரு ஃபியூஸ் இருக்கும், ஓகேண்ணா. ஸோ ஃபியூஸை நம்ம செக் பண்ணி பார்ப்போம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்து ஃபியூஸ் பக்கத்தில் போகுது, ஓகேண்ணா. ஸோ ஃபியூஸ்லாம் நம்ம செக் பண்ணி பார்ப்போம். ஃபியூஸ்லாம் வோல்டேஜ் நம்மளுக்கு கரெக்டாக போகுதானே. ஸோ நம்ம ஃபியூஸை நான் செக் பண்ணி பார்க்க போகிறேன், வோல்டேஜ் நம்ம கரெக்டாக போகுதானே. ஃபியூஸு நம்ம வோல்டேஜ் கரெக்டாக வருது. பக்கத்தில் ஒரு காம்பவுண்டு இல்லாமல் இருக்குது. ஸோ அந்த இடத்துல நம்ம செக் பண்ணி பார்ப்போம். ஸோ இங்கிட்டு எனக்கு வோல்டேஜ் வந்து கரெக்டாக வருது. ஸோ அந்த காம்பவுண்ட் இல்லாமல் இருக்குது. ஸோ இங்கிட்டு செக் பண்ணி பார்ப்போம். இங்கிட்டு பார்த்திங்கன்னா நம்ம வோல்டேஜ் இந்த இடத்துல ட்ராப் ஆகுது. இந்த பாயிண்ட்டுக்கு நம்ம வோல்டேஜ் கரெக்டாக வருது. அது அனதர் பாயிண்ட்டுக்கு அவுட்புட்டுக்கு நம்ம வோல்டேஜே வரல. ஸோ அந்த இடத்த வந்து ஏதோ ஒரு காம்பவுண்டு இல்லாமல் இருக்குது, ஓகேண்ணா. அதனால தான் நம்ம வோல்டேஜே அந்த இடத்த நம்ம ட்ராப் ஆகுது. அது சீரிஸ் கனெக்ஷனாக பேரல் கனெக்ஷனாக செக் பண்ணி பார்க்கணும், ஓகேண்ணா. ஏன்னா சார் புதுசாக சீரிஸ் கனெக்ஷன்றீங்க பேரல் கனெக்ஷன்றீங்க அப்படின்னா, ஸோ ஜஸ்ட்டு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். சீரிஸ் கனெக்ஷன்னா ஸோ இது மாதிரி ஒரே லைனாக நம்மளுக்கு வந்து சீரியஸாக கனெக்ட் ஆகிருக்கும். ஸோ இதுதான் நம்மளுக்கு சீரிஸ் கனெக்ஷன், ஓகேண்ணா. ஸோ பேரல் கனெக்ஷனாக இது மாதிரி நம்மளுக்கு வந்து ஒன்றுக்கு ஒன்று பேரலாக இருக்கும், ஓகேண்ணா. ஸோ இது மாதிரி பேரலாக இருக்கும். நம்ம வந்து இந்த இடத்துல இந்த காம்பவுண்டு பேரல் கனெக்ஷன் இருக்கும்போது இந்த காம்பவுண்டு இல்லைன்னா நமக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஸோ சப்ளை வந்து நம்ம டேரெக்டாக போயிட்டே இருக்கும். சீரிஸில் அந்த காம்பவுண்ட் நமக்கு இல்லாமல் இருக்கனால ஸோ இது முடிக்க நம்ம சப்ளை வருது, இதுக்கு மேலே நம்ம போக மாட்டுது. ஸோ நம்ம என்ன பண்ணணும், இதையும் ஷார்ட் பண்ணி விடணும், இல்லைனா மாற்றுப்பாதையை உருவாக்கணும். மாற்றுப்பாதைனா ஜம்பர்னு சொல்லுவாங்க, ஓகேங்களா. ஸோ நான் இப்போ என்ன பண்ண போனால் இந்த காம்பவுண்ட் இல்லை, ஸோ இதே ஷார்ட் பண்ணி விட போகிறேன், ஓகேங்களா. ஸோ முதல்ல சீரியஸாக கனெக்ட் ஆகா பேரலாக கனெக்ட் ஆகான்னு செக் பண்ணி பார்க்கணும்ல. ஸோ அதுக்கு என்ன பண்ணால் மல்டிமீட்டரில் கண்டினியூட்டி மோடில் வச்சுட்டு, ஓகேங்களா. ஸோ கரெக்டாங்க. ஸோ நம்மளுக்கு ரெண்டு சைடுமே சவுண்டு கேட்கலன்னா அது வந்து பார்த்திங்கன்னா சீரிஸ் கனெக்ஷன். ஸோ நம்ம ரெண்டு பக்கமே சவுண்டு கேட்கல, ஸோ சீரிஸ் கனெக்ஷன். பேரல் கனெக்ஷனாக நம்மளுக்கு ஒரு சைடு பீப்ஸ் வந்து கேட்கும், ஒன்று சைடு கேட்காது. ஸோ இது மாதிரி தான் நம்ம வந்து சீரிஸ் கனெக்டாக இருக்கா பேரல் கனெக்டாக இருக்கா நம்ம செக் பண்ணி பார்ப்போம், ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து சார்ஜர் லைனை கட் பண்ணிடுவோம், ஓகேங்களா. கட் பண்ணிவிட்டு இப்போ இது ரெண்டையும் நான் இப்போ ஸ்டார்ட் பண்ணி விட போகிறேன், ஓகேங்களா. ஸோ பார்த்தீங்கன்னா நான் அந்த இடத்த வந்து லைட்டாக ஸ்டார்ட் பண்ணி விட்டேன், ஓகேண்ணா. ரெண்டையும் கனெக்ட் பண்ணி விட்டேன். இப்போ நம்மளுக்கு பவர் சப்ளை கொடுத்து வோல்டேஜ் நம்ம கரெக்டாக போதான்னு செக் பண்ணி பார்ப்போம். ஸோ வோல்டேஜ் செக் பண்ணால் நம்ம இந்த இதில் வைக்கணும், 20 வோல்டேஜ் வச்சுட்டு. ஸோ அதே மாதிரி ஒன்றில் கிரவுண்டில் வச்சுட்டு நம்ம செக் பண்ணி பார்த்தா நம்ம தெரிஞ்சு போயிடும். ஸோ பார்த்தீங்கன்னா முதல் பாயிண்டில் தான் இருந்துச்சு, இப்போ வந்து 2 முடிக்க நம்மளுக்கு கட்டுது. இப்போ எதனால் பார்த்தீங்கன்னா 2 கட்டுனா 9 நாள் ஃபோன் வந்து சார்ஜ் போடாமல் வந்திருப்பாங்க. இந்த இப்போ பார்த்தீங்கன்னா 3.10. ஸோ ஃபோன் கீழே போடும்போது ஏதாச்சும் ஒரு காம்பவுண்ட் மிஸ் ஆகிடும், ஓகேங்களா. கீழே விழுந்துடும், இல்லைனா அது உடஞ்சிரும். ஸோ இதனால் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து வோல்டேஜ் அந்த இடத்துல ட்ராப் ஆச்சு. ஸோ அந்த இடத்துல நம்ம லைட்டாக ஸ்டார்ட் பண்ணி விட்டோன்னே நம்மளுக்கு வந்து வோல்டேஜ் ஃபுல்லும் கரெக்டாக ஆயிடுச்சு, ஓகேங்களா. நம்ம கரெக்டாக வந்து ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பவர் செக்ஷன் தான் இந்த இருக்குது, ஓகேங்களா. கெப்பாசிட்டி அதிகமாக இருக்குது பார்த்தீங்கன்னா, ஸோ இதுதான் பவர் செக்ஷன். ஸோ இந்த இடத்துல நம்ம வோல்டேஜ் கரெக்டாக போகிறோம், ஒரு வாட்டி செக் பண்ணி பார்த்தீங்கன்னா ஸோ வோல்டேஜ் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கரெக்டாக வருது. ஸோ இது மாதிரி நீ அந்த இடத்துல மட்டும் சும்மா லெட்டை வச்சு லைட்டாக வச்சு ஸ்டார்ட் பண்ணி விட்டாவே நம்மளுக்கு ப்ராப்ளம் சால்வ் ஆயிடும், ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.